Let us turn to Luke's Gospel, chapter 17. லூக்கா என சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். Jesus spoke here something concerning the last days. கடைசி நாட்களை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். And he said in verse 26, 26ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், As it happened in the days of Noah, so shall it be in the days of the Son of Man. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். They were eating, they were drinking, they were marrying, given in marriage until the day that Noah entered in the ark and the flood came and destroyed them all. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. It was the same as happened in the days of Lot. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். They were eating and drinking and buying and selling and planting and building. But the day that Lot went out, the fire came and destroyed them all. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. It will be just the same in the days of the Son of Man is revealed. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். Jesus gave two examples. இயேசு இரண்டு உதாரணங்களை சொல்லி இருக்கிறார். Both were examples of people who escaped judgment. அந்த இரண்டு உதாரணங்களிலுமே நியாய தீர்ப்புக்கு தப்பின மக்களை குறித்து சொல்லுகிறார். One was Noah, ஒன்று நோவா, one was Lot. இன்னொருவன் லோத்து. One is a picture of a wholehearted radical disciple, Noah. நோவா யாரை குறிக்கிறான் என்று சொன்னால் முழு இருதயமுடைய தீவிரமான ஒரு சீஷனை குறிக்கிறான். And the other is a picture of a half-hearted disciple, a half-hearted believer who's not accomplished anything in his life. தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காத அரைகுறையான விசுவாசியை தான் லோத்து சித்தரிக்கிறான். But because he is a believer, he escapes judgment. ஆனால் அவன் விசுவாசியா இருந்தபடினாலே நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டான். When Jesus comes again, இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது there will be these two types of people. அப்பொழுது இந்த இரண்டு கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள். And all of you sitting here are one of these two types. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த இரண்டு கூட்டங்களிலே ஒரு கூட்டத்திலே இருக்க போகிறீர்கள். You are like Noah or you are like Lot. ஒன்று நீங்கள் நோவாவை போல இருக்கலாம் அல்லது லோத்துவை போல இருக்கலாம். You may escape judgment. நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். You may go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். But you will go to heaven with a lot of regret if you are like Lot. ஆனால் லோத்தை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிக வருத்தத்தோடு கூட துக்கத்தோடு கூட தான் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள். Or you can go with tremendous joy into the kingdom of God like Noah. அல்லது நோவாவை போல மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் போக முடியும். The apostle Peter prayed that we would have an abundant entrance into God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நமக்கு பரிபூரண பிரவேசம் உண்டாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். Not an ordinary entrance, சாதாரண ஒரு நுழைவு அல்ல, but an abundant entrance. ஆனால் பரிபூரணமான பிரவேசம் என்று சொல்கிறார். In 2 Peter chapter 1 verse 11, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். he says in verse 10, be diligent to practice these things that I am telling you. நான் உங்களுக்கு போதிக்கிற காரியங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறார். In that way, இது மூலமாக verse 11, the entrance into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ will be abundantly supplied to you. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று 2 பேதுரு 1:11 சொல்கிறார். You can have an ordinary entrance or an abundant entrance. உங்களுக்கு சாதாரண ஒரு பிரவேசமும் கிடைக்கும் அல்லது பரிபூரணமான ஒரு பிரவேசம். That depends on whether you are living like Noah today or like Lot. அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்கள் நோவாவை போல வாழ்கிறீர்களா அல்லது லோத்தை போல வாழ்கிறீர்களா? Some people only want to go to heaven when they die. ஒரு சில ஜனங்கள் எப்படியாவது செத்து போனால் பரலோகத்துக்கு போனால் போதும் என்று சொல்கிறார்கள். They are like Lot. அவர்கள் லோத்தை போல இருக்கிறார். He escaped judgment. லோத்து நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டான். But he lost his family. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அவன் இழந்து விட்டான். Noah escaped judgment. நோவாவும் தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டான். But he saved his family. ஆனால் அவனோ தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டான். There's a lot of difference between these two people. இந்த இரண்டு ஜனங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. One lived wholeheartedly for God all his days. ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் முழு இருதயமாய் தேவனுக்கென்று வாழ்ந்தான். And Noah has already been in heaven now for 2000 years. 4000 years. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக இன்றைக்கு நோவா பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். And I don't know where Lot is, but if he is there also, லோத் எங்கே இருக்கிறான் எனக்கு தெரியவில்லை, ஆனால் லோத்தும் அங்கே இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். But can you imagine how happy Noah has been in heaven for 4000 years because he lived for God on earth? தேவனுக்கென்று இந்த பூமியில வாழ்ந்தபடினாலே நோவா எவ்வளவு சந்தோஷமுடனாய் இந்த 4000 ஆண்டுகள் பரலோகத்தில் இருந்திருப்பான் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? Even if Lot went to heaven, can you imagine how sorry he is in heaven for 4000 years? He is sorry. He's saying, I wish
I had lived wholeheartedly for God on earth. லோத்து பரலோகத்துக்கு போயிருந்தாலும் கூட இந்த 4000 ஆண்டுகளாக அவன் எவ்வளவு துக்கத்தோடு கூட இருந்திருப்பான். ஐயோ, நான் பூமிக்குரிய வாழ்நாளிலே முழுகிருதியுமாய் வாழ்ந்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும் என்று எண்ணி இருந்திருப்பான். Jesus took these two examples to warn us. நமக்கு எச்சரிப்பாக இயேசு இந்த இரண்டு உதாரணங்களை சொல்கிறார். You may escape judgment, நீங்கள் நியாயத்தீர்ப்புக்கு ஒருவேளை தப்பித்துக் but if you கொள்ளலாம். are only happy with that, அதில் மட்டுமே நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாய் you are going to இருப்பீர்கள். have tremendous regret when you enter heaven. பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிருக்கும். Do you want to go like that, நீங்கள் அப்படி போக வேண்டுமா? or do you want to go with tremendous joy? அல்லது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நீங்கள் பரலோகத்துக்கு போக விரும்புகிறீர்களா? So let's look at the life of Noah, ஆகவே நாம் நோவாவின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். because there is it's not only that the last days will be like the days of Noah. கடைசி நாட்கள் நோவாவின் காலங்களைப் போல இருக்கும் என்று That மட்டுமல்ல, means the world is going to be wicked like Noah's time. நோவாவின் காலத்தில் இருந்தது போல இந்த பூமியும் பொல்லாப்பினாலே நிறைந்திருக்கும். And in Noah's time, when Noah preached about rain coming, nobody believed it, நோவாவின் காலத்திலே மழை வரும் என்று அவன் பிரசங்கித்த பொழுது யாருமே அதை விசுவாசிக்கவில்லை. because there had been no rain on the face of the earth up to that time. ஏனென்றால் அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியிலே மழையே பெய்யாதிருந்தது. We read in Genesis 2 verse 5 that no rain came in the earth in those days. அந்த நாட்களிலே பூமியிலே மழை பெய்யாதிருந்தது என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். But the Lord used to water the earth from a mist that rose up from the ground. அங்கே தரையிலிருந்து எழும்பினதான அந்த பனியினாலே தான் தேவன் பூமியை நிரப்பினார், நனைத்தார். There was no rain those days அந்த நாட்களிலே மழை பெய்யவில்லை. for nearly 2000 years. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக And Noah preached there's going to be rain. மழை வரப்போகிறது என்று நோவா பிரசங்கித்தார். Of course nobody believed it. அதை யாருமே விசுவாசிக்கவில்லை. But we see how God prepared Noah to be this type of man. ஆனால் அவன் இப்படிப்பட்ட மனிதனாக இருக்கும்படியாக தேவன் எப்படி அவனை ஆயத்தப்படுத்தினார் என்று பாருங்கள். Those were days when there was tremendous evil on the earth. அந்த நாட்களிலே இந்த பூமியானது பொல்லாப்பினாலே தீமையினாலே நிறைந்திருந்தது. We read in Genesis chapter 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். There was a lot of wickedness on the earth in verse 5. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த பூமியானது பொல்லாப்பினாலே நிறைந்திருந்தது, அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று பார்க்கிறோம். There was a lot of sexual sin, பாலியல் பாவம் இருந்தது. and there was a lot of violence and terrorism. பலாத்காரம், தீவிரவாதம், கொடுமையினாலே நிறைந்திருந்தது. We read about sexual sin in verse 4. 4ஆம் வசனத்திலே நாம் இந்த பாலியல் குறித்த பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். Verse 13 we read about violence and terrorism. 13ஆம் வசனத்திலே அங்கே நடந்ததான கொடூரத்தை பற்றியும் தீவிரவாதத்தை குறித்து வாசிக்கிறோம். And that is exactly how the last days are going to be. கடைசி நாட்கள் இப்படித்தான் இருக்கும். A lot of sexual evil, பாலியல் இச்சை சம்பந்தமான பாவம் நிறைந்து a காணப்படும். lot of violence and terrorism. கொடுமையும் தீவிரவாதமும் அதிகரிக்கும். Those are the days you and I are living in now. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நாட்களிலே தான் வாழ்ந்து And in கொண்டிருக்கிறோம். these days இந்த நாட்களிலே God wants somebody like Noah. நோவாவை போல தேவனுக்கு மக்கள் In தேவை. Sodom and Gomorrah also there was violence and terrorism and sexual evil. சோதம் குமராவிலேயும் கூட கொடுமை, தீவிரவாதம், பாலியல் பலாத்காரம் போன்ற பாவங்கள் நிறைந்து காணப்பட்டது. We read of tremendous immorality in Sodom. அங்கே ஒழுக்க கேடு சீர்குலைந்து காணப்பட்டது. And those violent men tried to break open Lot's house. லோத்தினுடைய வீட்டை உடைக்கும்படியாக அந்த தீவிரவாதிகள் வந்ததை பார்க்கிறோம். But there was nobody like Noah in Sodom and Gomorrah. ஆனால் சோதம் குமராவிலே நோவாவை போல எந்த ஒரு There மனிதனும் was இல்லை. only one compromising half-hearted man called Lot, அங்கே ஒரு ஒத்துப்போகிற அரைகுறையான கிறிஸ்தவனை போல இருக்கிற லோத்து இருந்தான். who could not be a witness for God in Sodom. அவன் சோதோமிலே தேவனுக்காக ஒரு சாட்சியாக வாழ முடியவில்லை. He was not even a witness to his own family. தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு கூட அவன் சாட்சியாக வாழ He முடியவில்லை. lost his wife. தன்னுடைய மனைவியை இழந்தான். His sons-in-law laughed at him. அவனுடைய மருமகன்மார்கள் அவனை பார்த்து And he நகைத்தார்கள். could not save a single person there. அங்கே ஒரு நபரை கூட அவனால ரட்சிக்க But he முடியவில்லை. could not even be a witness for God there. அங்கே தேவனுக்காக ஒரு சாட்சியாக கூட அவனால் இருக்க முடியவில்லை. Because he lived for money. ஏனென்றால் அவன் பணத்துக்காக வாழ்ந்தான். Remember that. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Lot is a picture of a believer who is born again but who lives for money. லோத்து யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொன்னால் மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி கிறிஸ்தவன், ஆனால் பணத்துக்காக வாழக்கூடியவனுக்காக இருக்கான். Interested in earthly things. பூமிக்குரிய காரியங்களிலே தான் அவனுக்கு விருப்பம். Interested in material prosperity. பொருளாதார ஆசீர்வாதத்திலே மட்டுமே அவனுக்கு விருப்பம். And who is not interested in being a witness for God. தேவனுக்கென்று சாட்சியாக இருப்பதிலே அவனுக்கு விருப்பம் இல்லை. And what was the result? அதனுடைய விளைவு என்ன? If his uncle Abraham had not prayed for him, he would have been lost. ஆபிரகாம் மட்டும் லோத்துக்காக ஜெபிக்காவிட்டால் அவன் அங்கே அழிந்து போயிருந்திருப்பான். The Bible says in Genesis 19, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது these words. இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. Genesis chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். We read about Lot about to be destroyed in that city. அந்த பட்டணத்திலே லோத்து
அழிக்கப்படுகிற அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம். Chapter 19, we read that the angels went into Sodom and Gomorrah. 19ஆம் அதிகாரத்திலே தூதர்கள் சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ளாக போகிறார்கள். And they told Lot, லோத்தை பார்த்து pick up சொல்கிறார்கள், your children, the Lord is about to destroy this city, in verse 13. 13ஆம் வசனத்திலே இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறார் தேவன், ஆகவே உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய குமார்த்திகளை எல்லாம் நீ கூட்டிக் கொண்டு வெளியே வா என்று சொல்கிறார். And that is how he escaped. அப்படித்தான் அவன் தப்பித்தான். God saved him only because his uncle prayed for him. அவனுடைய சொந்தக்காரரான ஆபிரகாம் ஜெபித்தபடினாலே மட்டுமே ஆண்டவர் அவனை But பாதுகாத்தார். when it comes to Noah, நோவா காரியத்திலே வரும்பொழுது it was so different. வித்தியாசமாக இருக்கிறது. I want you to see how different Noah was a witness in the world compared to what Lot was. லோத்து இருந்ததை காட்டிலும் நோவா இந்த உலகத்தில் எப்படி ஒரு சாட்சியாக வாழ்ந்தான் என்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் And I என்று told விரும்புகிறேன். you, everybody sitting here is either like Noah or like Lot. இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்று நீங்கள் லோத்தை போல இருக்கிறீர்கள் அல்லது நோவாவை போல இருக்கிறீர்கள். You can either say, I believe in Jesus, I'm going to heaven, so I'm all right. நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆகவே பரலோகத்துக்கு போகிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். And all your life you live for this world. ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுதுமாக இந்த உலகத்தாக All your mind is set on earthly things. உங்களுடைய மனதானது பூமிக்குரிய காரியத்திலே திளைத்திருக்கிறது. Even the gospel that is being preached by some people today is only about earthly things. இன்றைக்கு சுவிசேஷத்தை பற்றி ஒரு சிலர் பிரசங்கிக்கிறார்களே, அந்த சுவிசேஷம் கூட பூமிக்குரிய காரியங்களை பற்றியே That பிரசங்கிக்கிறார்கள். is the gospel of Lot. It's not the gospel of Noah. இது லோத்தினுடைய சுவிசேஷம், நோவாவினுடைய சுவிசேஷம் அல்ல. There are two gospels being preached today. இன்றைக்கு இரண்டு விதமான சுவிசேஷங்கள் One is the பிரசங்கிக்கப்படுகிறது. gospel of Lot and the other is the gospel of Noah. ஒன்று லோத்தினுடைய சுவிசேஷம், இன்னொன்று நோவாவினுடைய சுவிசேஷம். Jesus did not say that the people like Lot will go to hell. லோத்தை போல ஜனங்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. They'll escape. அவர்கள் தப்பிப்பார்கள். But they will spend thousands and thousands of years in heaven feeling sorry that they lived for the earth. இந்த பூமிக்காக இந்த உலகத்துக்காக வாழ்ந்து விட்டேனே என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துக்கப்பட்டு கொண்டே தான் பரலோகத்திலே இருப்பார்கள். Many of you are old believers. நீங்கள் வயது முதிர்ந்த விசுவாசிகளே, You have been believers for maybe 30-40 years. நீங்கள் ஒருவேளை 30-40 ஆண்டுகளாக I விசுவாசிகளாக want வாழ்ந்து to ask கொண்டிருக்கலாம். you, நான் உங்களை கேட்கிறேன், what have you lived for these 30-40 years? இந்த 30-40 ஆண்டுகளாக எதற்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள்? I have been a believer for 45 years. நான் 45 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்திருக்கிறேன். I know what I have lived for. நான் எதற்காக வாழ்ந்தேன் என்று And எனக்கு that's தெரியும். why I have got some authority to speak to you. ஆகவே தான் உங்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. What have you lived for? நீங்கள் எதற்காக வாழ்ந்தீர்கள்? Have you been like Lot, நீங்கள் லோத்தை போல who இருந்தீர்களா? saw the attractive things of Sodom and went there, சோதோமிலே அங்கே கவர்ச்சிகரமான காரியங்களை பார்த்து அங்கே போய் வாழ தீர்மானித்தான். happy that you will somehow be saved? எப்படியோ ரட்சிக்கப்பட்டு விடுவேன், பாதுகாக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறான். Jesus used that example. இயேசு இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார். And he used the example of Noah. நோவாவினுடைய உதாரணத்தையும் So பயன்படுத்தினார். those who want to be like Lot, லோத்தை போல இருக்க விரும்புகிறவர்கள், I have no message to preach to you. அவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு எனக்கு செய்தியே இல்லை. There are many other people today preaching that prosperity gospel. You can go and listen to them. இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் வளரலாம் என்று சொல்லக்கூடியதான செழிப்பின் உபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் செவி கொடுங்கள். They'll tell you how to get more money and do better in your business and how to get a better house and a better car. எப்படி நல்ல வீடு வாங்கலாம், எப்படி நல்ல கார் வாங்கலாம், எப்படி நீங்கள் தொழிலிலே சிறக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் சொல்லிக் That is the கொடுப்பார்கள். gospel of Lot. அது லோத்தினுடைய I'll சுவிசேஷம். preach to you the gospel of Noah, நான் உங்களுக்கு நோவாவின் சுவிசேஷத்தை which பிரசங்கிக்கிறேன். will tell you how you can overcome your anger, எப்படி உடைய கோபத்தை நீ how you can மேற்கொள்ளலாம், overcome your sexual lust, எப்படி பாலியல் இச்சையை நீ மேற்கொள்ளலாம் என்று how அந்த you can சுவிசேஷம் overcome your சொல்கிறது. bitterness, எப்படி கசப்பை மேற்கொள்ளலாம், how you can overcome the world, எப்படி உலகத்தை how you மேற்கொள்ளலாம், can put the devil under your feet, எப்படி பிசாசை காலின் கீழாக மிதிக்கலாம், how you can live like Jesus on this earth, எப்படி இயேசுவை போல இந்த பூமியிலே நீ வாழ how முடியும், you can live like Paul and Peter and John, எப்படி பவுல் பேதுரு யோவானை போல வாழ முடியும், and spend thousands of years in the presence of God rejoicing that you lived for God on this earth. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவ சமூகத்திலே நின்று நான் தேவனுக்காக வாழ்ந்தேன் என்று சந்தோஷிக்க முடியும். So if you have a ear to hear that gospel, listen. இந்த சுவிசேஷத்தை கேட்பதற்கு உங்களுக்கு காதுகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள்.